செய்தியை பார்க்கிறோம். ஜனவரி 9 திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறது. முன்னதாக அறிவாலயத்தில் அது குறித்த செயலி அறிமுக நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், ஜனவரி 9 இந்த சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்படும்? கூடுதல் தகவல் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில திமுகவுடைய தேர்தல் தயாரிக்க குழுவை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில 12 பேர் இந்த குழுவில் இருக்கக்கூடிய நிலையில கருத்துக்களை கேட்பதற்கு செயலியையும் இன்றைய தினம் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். மக்களை நேரடியாக சந்தித்து கருத்துக்களை கேட்பதற்கு 9ஆம் தேதி இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவானது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறது. ஒசூரில் இந்த முதல் சுற்றுப்பயணமாகவும் தமிழகம் முழுவதும் மண்டல வாரியாக மக்களை சந்தித்து இந்த கருத்துக்களை கேட்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக பல்வேறு துறைகளை சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மகளிர் சுய உதவி குழு, விவசாயத்துறையை சேர்ந்தவர்கள் என பல தரப்புகளை சந்தித்து மக்களிடம் இந்த கருத்துக்களை பெற்று அந்த கருத்துக்கள், கோரிக்கைகள் எல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெறுவதற்கான வாய்ப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை திமுக தேர்தல் அறிக்கை தொடங்க இருக்கிறது. இந்த குழுவுடைய சுற்றுப்பயணமானது 9ஆம் தேதி ஒசூரில் தொடங்கிய பின்னர் ஒவ்வொரு நாட்களாக மற்ற ஊர்களுக்கும் சென்று மக்களை சந்திப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. காயத்ரி, நன்றி கோகுல் விவரங்களுக்காக.